ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் நிறைந்த சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். ஏதாவது செகண்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு ஆன்மாக்கிட்டேயோ இல்லை ஏதாவது தீய சக்திக்கிட்டேயோ ஏதாவது மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த பிரச்சனையில் உள்ளே போகிறதுக்கு யாருமே முயற்சியே பண்ண மாட்டோம். அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு 5 பசங்க ஓஜோ போர்டு விளையாடி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வீட்டுக்கு பேயை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்மா வீட்டுக்கு எப்படி வந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவங்கள் எல்லாமே திருச்சி மாவட்டத்தில் 2026 காலகட்டத்தில், அதாவது இந்த வருஷம் தான் நடந்திருக்குது. ஒரு 4 பசங்க தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 4 பசங்க ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் ஒன்றா படிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லப்படுது. இப்படி போயிட்டு இருக்க டைமில் இவங்களுக்கு காலேஜ் லீவும் விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் லீவு. அந்த 1 மாதம் லீவில் எங்கேயாவது வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எங்கேயுமே வெளியே போகிற மாதிரி இல்லை. ஏன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வெயில் தான், எங்கேயுமே மழையும் பெய்யல, போனாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வீட்லேயே எதாவது என்ஜாய் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. புது படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பார்க்குறது, பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி வீட்லேயே கேரம் போர்டு விளையாடுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்லேயே. இப்படி போயிட்டுருக்கிற டைமில் ஒரு பையனோட வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன ரூம் இருந்திருக்குது. அந்த ரூமில் டிவி செட்டப்பு, இந்த பசங்களாம் உட்காந்து பேசுகிறதுக்கான சேர்ஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க. எப்பவுமே ரெகுலராக அவங்க அங்கே தான் இருப்பாங்களாமா. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பசங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது. பாட்டு ஓடி முடிஞ்ச உடனே ஓஜோ போர்டோட ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேயை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பேய் எப்படி வர வைக்கிறது, எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பேய்கிட்ட எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலான்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பையனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த 3 பசங்களையும் பார்த்து ஒரு த்ரில்லர் ட்ரிப் போடாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். த்ரில்லர் ட்ரிப்பாக எங்கே போகிறது, இந்த வெயிலில் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி தானே நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க 3 பேருமே கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துலையும் நம்ம த்ரில்லர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியல, நீ புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு அந்த பசங்க கேட்குறாங்க. இந்த ஓஜோ போர்டோட ஆட் காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஏன் வீட்டில் கிரியேட் பண்ணி நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த 3 பசங்களுக்கும் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இதெல்லாம் விளையாடுற விஷயம் இல்லை, இதெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற 2 பசங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் என்னங்கிறான்னா, பெருசாக என்ன ஆகிற போகுது, இதெல்லாம் சும்மா கண்டென்ட்டுக்காக போடுறாங்க, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த 3 பசங்களையுமே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் பெருசாக நம்பிக்கை இல்லாதனால ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சும்மா த்ரில்லிங்காக விளையாட்டுக்காக தானே விளையாடுறோம், சும்மா கேரம் போர்டு செஸ்ன்னு விளையாண்டுருக்கோம், இது ஒரு கேம் தானே விளையாடலான்னு சொல்லிட்டு பசங்க விளையாடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த பசங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓஜோ போர்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு அந்த பசங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்னங்கிறான்னா, எங்கள் வீட்டில் ஒரு பழைய மர ஷீட் இருக்குது, அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கான காயினும் அதிலே கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், லெட்டர்ஸ் மட்டும் தனியாக எழுதிக்கலாம், எழுதிட்டு அதுக்கான விளையாட்டை நம்ம நைட்டு தொடங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. சரியாக அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. இதுதான் சரியான டைம், இன்னைக்கு நைட்டு விளையாடலான்னு சொல்லி இந்த பசங்க அந்த விபரீத முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ புரியல, இங்கேருந்து தான் அமானுஷ்ய ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, பசங்க தேவையான எல்லா பொருள்களையுமே ரெடி பண்ணிடுறாங்க. சரியாக நைட்டு 11:45 ஆயிடுது. பசங்க வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஹாலில் எல்லாரும் 4 பக்கம் உட்காந்து நடுவில் அந்த ஓஜா போர்டு வச்சு அதுக்கான காயினையும் அது மேலே வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் ஒரு கேண்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க 4 பேருமே அவங்கவுங்க கையை கோர்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரியாக மணி 12 மணிக்கு அவங்க இந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த வார்த்தை அப்படின்னா, சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ, கம் ஹோம் கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சொல்ல சொல்ல அந்த 2 பசங்களுக்கு கொஞ்சம் பயமாக ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இது உண்மையாலுமே ஒரு விபரீத முடிவு தான், இது விளையாட வேண்டிய விஷயமே கிடையாது. அதனால இந்த பசங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது. இருந்தாலும் இது சும்மா விளையாட்டு தானே, எப்படியும் நம்ம கூப்பிட்டோம்னா பேய் வரப்போகுதா அப்படின்னு நினச்சிட்டு இந்த பசங்க எடுத்து விபரீத முடிவு. பசங்க எல்லாருமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ, கம் டு ஹோம் கம் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 4 பேருமே ரொம்ப சத்தமாக அந்த வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மணி சரியாக 12:30.
12:30க்கு இந்த பசங்க கையை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த ஓஜோ போர்டில் இருக்கிற அந்த காயின் நகர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன் டைம் வந்து அந்த பேய் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து எந்திரிக்க கூடாது, கோத்திருக்கிற கையை வந்து விடக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து இவங்களை கொன்றும். இதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பசங்க முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. இதுக்கப்புறமா அந்த பசங்க அவங்க கையை நல்லாவே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ஓஜோ போர்டில் வந்து விளையாடலான்னு சொன்ன அந்த பையன் ரொம்ப வாய் வந்து அவருக்கு வரவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சார்லி சார்லி வேர் ஆர் யூ, கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எச்சா அந்த காயின் வந்து வைப்ரேட் ஆகுது. இதுக்கப்புறமா சார்லி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கும் மறுபடியும் எச்சாவே வைப்ரேட் ஆகுது. ஒருவேளை நீ வந்துட்ட அப்படின்னா இந்த போர்டில் இருக்கிற எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அந்த காயின் நிப்பாட்டி நீ வந்துட்ட அப்படிங்கிறத எங்களுக்கு நிரூபி, இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த 3 பசங்களும் அவன் சொன்னதையே ரொம்ப பயத்தோடய சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த காயின் எங்க போகுது அப்படின்னா நோ அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. திடீர்னு எஸ் அதுல போய் நின்றுது. இந்த பசங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி சீனெல்லாம் பார்த்துருக்காங்க. நேர்ல இந்த மாதிரி சீனை அவங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இந்த சீனை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே உடம்பே நடுங்கி போயிடுது. இதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுல ஒரு பையன் கையை விடுங்கடான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். டேய் விட்டா செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ரொம்ப யோசனையாவே இருக்கு அவங்களுக்கு. இதுக்கப்புறமா அந்த பையன் என்ன கேட்கறான் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த காயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எஸ் அப்படிங்கிறது வந்து நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பிச்சு ஒய்ல நின்று YOU அப்படின்னு காமிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களுக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கிடுது. ஏன்னா இதெல்லாம் அவங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே மிரண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுத்தமாக வந்து அவங்களுக்கு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த போர்ட்லேருந்து எந்திரிச்சாலும் அவங்களுக்கு ஆபத்து தான், இதுக்கு மேலே விளையாண்டாலும் ஆபத்து தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கேங்கில் இருக்கிற இன்னொரு பையன், சரி உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கும் YOU அப்படின்னு தான் காமிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற பசங்களுக்கு இன்னுமே பயமாயிருது. இதுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அந்த பசங்க. இந்த ஆன்மா நம்மளை வந்து கொலை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுது, நம்மளை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்றது, இது போற ஐடியால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே சார்லி, த கேம் இஸ் ஓவர், யூ கோ டு யுவர் ஹோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க இங்கிலீஷ்ல. மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க, கோ டு யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அகைன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லும் போது மறுபடியும் அந்த காயின் நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பிச்சு அந்த SR நோல வந்து அது சொல்லணும். போறேன் அப்படின்னா எஸ் சொல்லணும், இல்லை அப்படின்னா நோ சொல்லணும். அப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல டக்குன்னு அவங்க சைட்ல பத்த வச்சிருக்கிற மெழுகுபத்தி இந்த எஸ்ல விழுந்து ஃபுல்லாவே உருகிடுது. அந்த சமயத்துல அந்த காயின் போய் நோல நிக்குது. நோல நின்று கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர ஆரம்பிக்குது. திஸ் இஸ் மை ஹோம் அப்படின்னு அந்த காயின் அப்படின்னு நகருது. அந்த பசங்க அந்த போர்ட்லயே 2 இது போட்டிருக்காங்க, ஐ கோ டு மை ஹோம், திஸ் இஸ் மை ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா அதுல வந்து அந்த போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மெழுகுவத்தியை வந்து அதுல தள்ளி விட்டுருது. அந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. அதனால அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த போர்டை விட்டுட்டு இவங்க எல்லாருமே அவங்க கையை விட்டுட்டு பயந்து மேல் ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியா இப்ப மணி 2 மணி ஆயிருது. 2 மணிக்கு யாரோ அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியே சத்தங்கள் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டிருந்த பசங்களுக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கிட்டு இருக்குது. ஒருவேளை உண்மையாவே அந்த பேய் வந்துருச்சு, ஒண்ணுதான் இருக்கா இல்ல பல பேய்கள் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது. கீழேயும் போக முடியல, அப்படி கீழே போகாமையும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த கேம் வந்து விளையாடவே கூடாது நம்ம வீட்டில்.
சின்ன பசங்க கண்டிப்பாக விளையாடவே கூடாது. அப்படிப்பட்ட அந்த கேமை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம இப்படி விளையாண்டுட்டோம், இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பையன் மேல் ரூம்லேருந்து கீழே கொஞ்சம் பயத்தோடையே இறங்கி வர ஆரம்பிக்கிறான். மேல் ரூமில் லைட் ஆன் பண்ணி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. கீழ் ரூமில் ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது. ஆனால் இவங்க போய் கீழ் ரூமில் லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னா மெயின் டோர் கிட்டே இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணாதான் எல்லா லைட்டுமே எரியும். எல்லா லைட்டோட கண்ட்ரோலும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இவங்க நகர்ந்து போகிறக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஜா போர்டை வந்து தாண்டி தான் போகணும். இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணி அந்த படிக்கட்டில் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. கீழே இறங்க இறங்க அப்படியே ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே குச்சி ஊனிட்டு போனால் இப்படி ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி டொக் டொக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. கேட்க கேட்க அந்த பசங்களுக்கு வந்து அப்படியே நெஞ்சுக்குள்ளே பயம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தத்தோடையே ஒரு பலமான இருமல் குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ எந்த பசங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் பையனும் அந்த ஓஜா போர்டு விளையாடலான்னு சொன்ன பையனும் அந்த 2 பசங்க தான் வந்துருக்காங்க. வேண்டான்னு சொன்ன அந்த 2 பசங்களுமே மாடி மேலே இருக்கிற அந்த ரூமில் ரொம்ப பயத்தோடையே உட்காந்துட்டு இருக்காங்க. பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட கையிலையுமே ஃபோன் இருக்குது. ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அப்படி போக போக அந்த இருமலோட குரல் பலமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டொக் டொக்குன்னு அந்த குச்சி ஊன்ற சத்தம் இவங்க கிட்டே நெருங்குற மாதிரியே சத்தங்கள் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த 2 பசங்களுக்குமே ரொம்பவுமே பயமாகுது. இதுக்கு மேலே அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக ஐடியா இல்லை. டக்குன்னு போய் அந்த லைட்டை போட்டுடலான்னு சொல்லி பசங்க 2 பேருமே இதுக்கு மேலே வந்து நடந்து போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஓடிப்போய் டக்குன்னு போட்டுடுறாங்க. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க கிச்சன் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு ஒரு உருவம் கையில் ஒரு குச்சி மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டு நின்றுக்கிற பார்த்த உடனே இவங்க 2 பேத்துக்கும் அப்படியே ஈரக்குலையும் நடுங்கிறது. டக்குன்னு கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. இதுக்கு மேலே அந்த பசங்களுக்கும் ரொம்ப பயமாயிருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு மேல் ரூம் போய் மேல் ரூமோட கதவை லாக் பண்ணிட்டு அந்த பசங்களும் ரொம்ப பயத்தோடையே உள்ளே இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 3 மணி ஆயிடுது. பையனோட பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த பையன் ரொம்ப பயத்தோடையே கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா வீட்டில் நாங்கள் இப்படி ஓஜா போர்டு விளையாண்டோம். அப்படி விளையாடும் போது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சாட்டு இருக்குது. இப்போ வந்து எங்களை தவிர அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதை கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு திருடன் யாராவது வந்துட்டானோ என்னமோ இந்த பசங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் அவங்க ஃபங்க்ஷன் போயிருக்கிறாங்க. வந்துடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து வந்துடுறாங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ் ஒரு பயத்தோடையே ஏதோ திருடன் உள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதோ வெப்பன்ஸ்க்கு வச்சுருக்கானான்னு தெரியலன்ட்டு ஒரு பயத்தோடையே மெயின் டோரை திறக்கிறாங்க. திறக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது. அந்த பயத்தோடையே உள்ளே பார்க்குறாங்க. சரியாக அந்த பசங்க எங்கே அந்த உருவத்தை பார்த்தாங்களோ அதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு ஒரு உருவம் கூன் விழுந்த மாதிரி ஒரு உருவம் நின்று இவங்களையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கருப்பாக இருக்கிற உருவம் அவங்கள பார்த்துட்டு அரண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே சினிமாவே மிஞ்சுற விஷயங்கள். இந்த பசங்க ஒரு ஜாலிக்காக பண்ண விஷயம் வீட்டுக்கு ஒரு ஆன்மாவே கூப்பிட்டு வந்திருக்குது. இதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் மறுபடியும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இது வந்து திருடன் இல்லை, இது கண்டிப்பாக ஒரு துஷ்ட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி பசங்க சேஃபாக இருக்கிறாங்களான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது நாங்கள் மேலே தான் இருக்கோம், சேஃபாக தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் உள்ளே போகவே இல்லை. வீட்டோட மெயின் டோர் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட கார்லேயே வெளியவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தான் அந்த பசங்க அந்த ரூம் விட்டே வெளியே வராங்க. வந்து மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. கீழே அவங்க பேரண்ட்ஸ் காரில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கை காமிச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கீழே ஏதோ ஒரு ஆன்மா தான் இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸும் கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க. நீங்கள் கீழே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அந்த மாந்திரிகருக்கு தெரிஞ்சிருது வீட்டில் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே வீட்லேயும் வந்து ஓமமெல்லாம் வளர்த்துறாங்க. ஓமம் வளர்த்தி அந்த ஆன்மாவையும் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கட்டுப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த நபருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவே கட்டுப்படுத்துறது அந்த ஓஜா போர்டு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த ஓஜா போர்டை எடுத்து அந்த அக்னியில் போட்டு எரிச்சிடுறாரு. எரிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுது.
இதுக்கப்புறமா தான் அந்த பசங்க மேலேருந்து கீழேயே வராங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எந்த விஷயத்துல விளையாடணுங்கிறதுக்கு உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் வந்து அந்த பசங்களுக்கும் அடி விழுகுது. எந்த விஷயத்துல விளையாடணுங்கிறது ஒரு அறிவே கிடையாது அவங்களுக்கெல்லாம். இப்போ ஏதாவது நடக்கக்கூடாதது ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த பசங்களை தர்ம அடி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பசங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் அந்த சாமியார்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதை ஒரிஜினல் ஓஜோ போர்டு இல்லையில, இதை பயன்படுத்தவும் எப்படி வந்து அந்த பேய் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கை தான் முக்கியம். இது வந்து ஒரிஜினல் ஓஜா போர்டுன்னு நினைச்சு இவங்க விளையாண்டதுனால அந்த பேய் உண்மையாலுமே வந்துருச்சு. உதாரணத்துக்கு நம்ம கோயிலெல்லாம் வந்து பழங்காலத்துல ஒரு சின்ன கல்லை வச்சு சாமின்னு சொல்லி நம்ம கும்பிட்டோம். சிலைகள் எல்லாம் ரெடி பண்ணாத காலகட்டத்துல சின்ன கல்லெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம். சாமின்னு கும்பிட்டோம், அது உண்மையாலுமே சாமி ஆயிடுச்சு, நம்மளையும் காப்பாத்துச்சு. அதே மாதிரி தான் இவங்க வந்து இது ஒரிஜினல் ஓஜோ போர்டு அப்படின்னு சொல்லி இதை ரெடி பண்ணி விளையாண்டாங்க. உண்மையாலுமே அது ஒரிஜினல் ஓஜோ போர்டு ஆயிடுச்சு. அதனால பேயும் வந்துருச்சு, இவங்களையும் ஒரு ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு நடந்ததையும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு அறிவுரை கூறிட்டு இந்த மாதிரிகரும் விடை பெற்று போயிருக்காரு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா அந்த பசங்க பேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே பயப்படுறாங்களாமா. அது மட்டும் இல்லாம பேய் வீடியோக்கள் வந்து பார்க்கறதே தவிர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த பசங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற வெங்கடேஷ் அப்படிங்கிற நபர் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓஜோ போர்டை வந்து வச்சு விளையாடுறதெல்லாம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இந்த விஷயத்திலலாம் வந்து மறுபடியும் யாரும் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவும் எடுத்துக்காட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.